வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஆந்திராவில் உள்ள வெங்கடேஸ்வரா சட்டக் கல்லூரியில் பயின்றவர். புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை மூர்த்தியின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அரசியல் வாழ்வில் அடியெடுத்து வைத்தார் ஆம்ஸ்ட்ராங். ஒரு கட்டத்தில் பூவை மூர்த்தியின் வலதுகரமாக இயங்கிய ஆம்ஸ்ட்ராங் அவரது மறைவிற்கு பிறகு தனி அமைப்பு ஒன்றை தொடங்கினார். பின்னர் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநகராட்சி தேர்தலில் கொளத்தூர் பகுதியில் போட்டியிட்டு கவுன்சிலராக தேர்வானார் ஆம்ஸ்ட்ராங். பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் ஆன பிறகு தனது அரசியல் செயல்பாடுகளை தீவிரமாக்கினார். வடசென்னையை மையமாக வைத்து அரசியல் செய்து வந்த ஆம்ஸ்ட்ராங் அப்பகுதியில் உள்ள பட்டியலின மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் முதல் ஆளாக சென்று நிற்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதன் மூலம் வடசென்னையில் பட்டியலின மக்களுக்கான தலைவராக ஆம்ஸ்ட்ராங் வளர ஆரம்பித்தார். இதனை அடுத்து தனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்து மாநில தலைவரானார் ஆம்ஸ்ட்ராங். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங்கின் அரசியல் சென்னையை மட்டுமே மையமாக வைத்திருந்தது. அதிலும் சென்னையில் பிரச்சனையில் சிக்கும் பட்டியலின மக்களுக்காக சட்ட உதவிகள் செய்யும் பணியில் ஆம்ஸ்ட்ராங் ஆர்வம் காட்டினார். அடிக்கு அடி உதைக்கு உதை என பட்டியலின மக்கள் தொடர்புடைய பிரச்சனைகளில் ஆம்ஸ்ட்ராங் அதிரடி காட்டியது சென்னை சுற்றுவட்டாரங்களில் உள்ள பட்டியலின இளைஞர்கள் மத்தியில் ஆம்ஸ்ட்ராங் பிரபலமாக உதவியது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் பட்டியலின இளைஞர்கள் மத்தியில் பிரபலம். சென்னை மாநகர் முழுவதும் காவல் நிலையங்களில் பணியாற்றும் போலீசாருடன் நெருக்கமென வளர்ந்த ஆம்ஸ்ட்ராங் ரியல் எஸ்டேட் தொழிலில் தீவிரம் காட்டினார். இதனால் சென்னை சுற்றுவட்டாரங்களில் அதிலும் குறிப்பாக வடசென்னையில் ஆம்ஸ்ட்ராங்கை மீறி ரியல் எஸ்டேட் செய்ய முடியாது என்கிற நிலை உருவானது. இதன் காரணமாக ஆம்ஸ்ட்ராங்கிற்கு எதிரிகள் உருவாக ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் வடசென்னை அரசியலையும் ஆம்ஸ்ட்ராங் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இதன் மூலம் வடசென்னையில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சிலருடன் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பகை உருவானது. வடசென்னையில் தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்கள், வியாபாரிகள் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க ஆம்ஸ்ட்ராங்கை நாட ஆரம்பித்துள்ளனர். இதன் மூலம் காவல் நிலையம், நீதிமன்றங்களுக்கு அப்பாற்பட்டு ஆம்ஸ்ட்ராங் வீட்டில் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணப்பட்டு வந்தன. இதன் காரணமாக பல சமயங்களில் ஆம்ஸ்ட்ராங் தரப்புக்கும் வேறு சிலருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டதும் உண்டு. ஆனாலும் தனது அரசியல் ஆள்பலம் காரணமாக எப்போதும் ஆம்ஸ்ட்ராங் வடசென்னையில் செல்வாக்கு மிகுந்தவராகவே இருந்து வந்துள்ளார். அரசியல், ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து என வலம் வந்தாலும் பட்டியலின இளைஞர்களை படிக்க வைப்பதில் ஆம்ஸ்ட்ராங் தீவிரமாக இயங்கி வந்துள்ளார். அதிலும் ஆம்ஸ்ட்ராங் தற்போது வரை சுமார் 500 வழக்கறிஞர்களை உருவாக்கியிருப்பார் என்கிறார்கள். இதேபோல தன் தம்பியை இழந்துவிட்டேன் என கலங்கிய பெண் ஒருவர் தனது மகளுக்கு மருத்துவ சீட் கிடைத்துள்ளது என்ற தகவல் கிடைத்ததும் கேட்காமலேயே நேரில் வந்து நிதி உதவி செய்தவர் ஆம்ஸ்ட்ராங் என அவர் வேதனைப்பட்டார். என் மக டாக்டர் படிக்கிறா, மெரிட்டில் கிடச்சிதுன்னு முதல்ல அவர்கிட்ட சொன்னபோது ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன உதவி வேணுமோ சொல்லுக்கா, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைக்காக கூப்பிட்டு என் பிள்ளைக்கு அவருடைய கையால் ஒரு தொகையை கொடுத்தாரு. அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்ட என் மகள் நான் எல்லாம். அதுக்கப்புறம் இங்கேயே கிளினிக் வச்சு தரேங்கான்னு கூட சொன்னார். ஏழை குடும்பத்தில் யாராவது இறந்துவிட்டால் அவர்களை நல்லடக்கம் செய்வதற்கான முழு செலவுகளையும் ஏற்றுக்கொள்பவர் ஆம்ஸ்ட்ராங் என வடசென்னை வாசிகள் கூறியதை கேட்க முடிந்தது.
இப்படி ஆம்ஸ்ட்ராங் மூலம் பலனடைந்தவர்கள் திரண்டதால்தான் அவரது இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ள காரணமாக இருந்தது. கொலை, அடிதடி என ஆம்ஸ்ட்ராங் மீது 7 வழக்குகள் தொடரப்பட்ட போதும் அந்த 7 வழக்குகளில் இருந்தும் ஆம்ஸ்ட்ராங் விடுதலையாகிவிட்டார். மேலும் கடந்த 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் எந்த வழக்கிலும் கைது செய்யப்படவில்லை. ஒரு கட்டத்தில் அரசியல், ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து விஷயங்களில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டாமல் குடும்பம், புத்த மதத்தில் ஆம்ஸ்ட்ராங் ஈடுபாட்டுடன் செயல்பட ஆரம்பித்தார். இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பகைமை, அச்சுறுத்தல் காரணமாக தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதை உணர்ந்து சுமார் 20 லட்சம் ரூபாய்க்கு இத்தாலியில் இருந்து துப்பாக்கி ஒன்றை இறக்குமதி செய்து அதை தன்னுடன் வைத்திருந்தார் ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் யூகித்ததைப் போலவே ஒரு கும்பல் திட்டம் போட்டு அவரை வெட்டி வீழ்த்தி உள்ளது. பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் போன்ற செல்வாக்குமிக்க நபரை கொலை செய்வதற்கு சக்தி வாய்ந்த நபர் ஒருவரோ அல்லது பலரோ துணை போயிருக்க வாய்ப்புள்ளதாகவே அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். துணிச்சலாக நடைபெற்ற கொலை அடுத்த சில மணி நேரங்களில் சரண் என கொலை கும்பலின் செயல்பாடுகளை பார்க்கும்போது அவர்களுக்கு செல்வாக்கு மிக்கவர்களின் ஆதரவு இருப்பது தெளிவாக தெரிவதாகவும் கூறுகிறார்கள். கொலைக்கான காரணம் என்னவாக இருந்தாலும் கத்தி எடுத்தவருக்கு கத்தியால் தான் மரணம் என்பதை இந்த சமூகத்திற்கு ஆம்ஸ்ட்ராங் மரணம் மீண்டும் ஒருமுறை வலுவாக கூறிவிட்டு சென்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.